பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு வெள்ளைச்சோளம், 1 கப்பு கம்பு எடுத்துக்கோங்க, 1 கப்பு ராகி எடுத்துக்கோங்க, 3/4 கப்பு திணை எடுத்துக்கோங்க. திணையில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண் பார்வைக்கெலாம் ரொம்ப நல்லது. 1 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். நான் வந்து 4 டைப் ஆஃப் தானியம் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு 5-6 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்போ கிரைண்டர்லையோ இல்லை மிக்சியில் போட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா இது வந்து அரையத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ மாவு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து புளிக்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரம் ஆகும். நான் நைட்டு பாருங்கள் அரைச்சி வச்ச காலைல பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குதுன்னு. இப்போ இதில் இட்லி நான் ஊற்றிருக்கிறேன். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இது வெந்து